பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அவருடைய வார்த்தை கொண்டு நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். அவருடைய இரக்கத்துக்கும் அவருடைய அன்புக்கும் என்றைக்குமே குறைவில்லாதபடிக்கு அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் இமை போல பாதுகாத்து அவர் வழி நடத்தி கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் யாவரும் நாம் சமர்ப்பணித்து முழு உள்ளத்தோடு அவர் சமூகத்தில் நிற்க நம் தன்னையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. அன்பின் உன்னதமான இறைவனே, இந்த கால வேளைக்காக கொடான கொடி நன்றி நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரை நல்லவர், ரட்சிக்க வந்த உன்னதமான இறைவனே, உம்மை நாங்க துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொன்ன வாக்கின்படியே பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான் எங்க ஒவ்வொரு மத்தியில் வந்து வசிக்கும்படி செபிக்கிறேன். இந்த தொலைக்காட்சியை காணக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய ஆண்டவரே இருப்புகளில் நீர் இருந்து அப்பா, அவர்கள் மத்தியில் இருக்கிற தடைகள் பிரச்சனைகளை மாற்றி விடுதலை கொடுத்து உம்முடைய இறைவாக்கை கேட்கவும் உமோடு சேர்ந்து ஆண்டவரே இந்த பாடல்களை பாடவும் ஜெபத்துல பங்கிடவும் நீர் இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஆண்டவரே வாயில்களை துறந்து கொடுக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களோடு தொடர்ந்து எங்களோடு இருந்து நீங்க பயணிக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சியை இதன் வழியாக பார்த்து இந்த ஜெபத்துல பங்கிடுவார்களோ ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுடைய வார்த்தை தான் தொடும்படிக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க செய்ய போற அந்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே, நன்றி. நீரே எங்களோடு துணையின்றி வழி நடத்தும். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைய வாசகத்துல நாம் பார்ப்போம், அந்த மனிதன் எப்படி அவனுடைய மகனுக்கு ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் மகன் குணமடைவான் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை அவன் தெளிவிக்கிறாரோ, அதே போல நாமளும் நம் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் துன்பங்களும் நோய்களும் மீற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய ஒரு வாக்கு போதுங்க, நம் வாழ்க்கையே அது மாற்றிவிடும். ஆண்டவருடைய ஒரே வார்த்தை, ஒரு சொற்கள் போதுங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கை இருக்கிற துன்பங்கள் எல்லாம் மாற்றி அவர் களிப்பாக அவர் மாற்றுகிற உன்னதமான இறைவனாய் இருக்கின்றார். ஆகையால் நம் யாவரும் இப்பொழுது சேர்ந்து, இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையில் தான் நம் வாழ்ந்து வளம் பெறுமே முடியும். ஆண்டவருடைய வாக்கு இல்லைன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோங்க. ஆகையால் என்னோடு சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோமாக. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒழிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே, நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாக நிலை வருமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே, நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாக நிலை வருமே. எங்கிலும் பொது விந்தைகள் உன்னை புகழ்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே
உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் நல்நேர்மையும் பொங்கி வழிந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒழிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. ஆமென். அல்லேலூயா. எத்தனை அருமையாக ஆண்டவர் இந்த பாடல்கள் வழியாக அவர் வார்த்தை எத்தனை இன்பமும் எத்தனை விதமான செயல்களை அது செய்யும் என்று இந்த பாடல்கள் வழியாக ஆண்டவர் நம்மோடு அவர் பேசி இருக்கின்றார். அவருடைய வார்த்தை நம் உள்ளத்தில் வரும் என்றால் அப்பொழுதுதான் நம் வாழ்வு பெறவே முடியும். ஆமே. அவருடைய வார்த்தை நம் உள்ளத்தில் வரும்போது தீமைகள் எல்லாம் அது தகன்றிடும். ஆமே. அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழக்கூடிய வாழ்வு நமக்குள்ள உருவாகும். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போமாக. இயேசுவே, உம்முடைய வார்த்தை என்னை தொடட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை வைத்து என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கண்களை மூடி செபிப்போமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இரக்கம் நிறைந்தவரே, மனதுருக்கிறவரே, நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் நிறைந்தவரே, அப்பா, இந்த கால வேளையில் நீர் எங்களோடு அருமையாக இந்த துதி ஆராதனையின் பாடலில் நீர் எங்களோடு பேசினீரே, அதற்கு கொடான கொடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆமாம் ராஜா, நீர் உங்களுடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தில் வரும்போது நாங்கள் அப்பொழுது தான் வாழ்வு எங்களால பெற முடியும் அப்பா. ஆகையால் இந்த கால வேளையில் ஆண்டவரே, உங்களுடைய வாக்கை எங்கள் உள்ளத்தில் வரும்போது நீர் அனைத்து விதமான ஆண்டவரே செயல்களை செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருப்பார்களோ, இயேசுவே, உம்முடைய வார்த்தையால் என்னை நீர் வாழ்வு வளம் பெறும் ஆண்டவரே. அப்ப உம்முடைய வார்த்தை கொண்டு என் இதயத்தில் இருக்கிற தீமைகளை அகன்று போடும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிப்பார்களோ ஆண்டவரே, அவர்களுடைய ஒவ்வொரு இதயத்துக்குள் அப்பா உம்முடைய வார்த்தைகளை எடுத்து உரைக்கும் போது அவர்கள் உள்ளங்களிலே செயலாற்றும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப எப்படி அந்த மனிதன் ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மகன் குணமடைவான் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு அவன் கேட்டானோ, அதே போல நீ சுகத்தை கொடுத்தீரோ. யாரெல்லாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஆண்டவரே உன் பாதத்தில் அமர்ந்து கேட்பார்களோ, இயேசுவே, உம்முடைய வார்த்தையால் எங்க நோய்களை சுகமாக்குங்க, தீமைகளை மாற்றுங்க ஆண்டவரே, வாழ்க்கையில நிம்மதியை தாங்க ஆண்டவரே, இருள்களை அகற்றுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிப்பார்களோ, இயேசுடைய வல்லமை அவர்களை தொடும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. You heal everyone by your words, Lord Father. உங்களுடைய வார்த்தை தான் ஒவ்வொருத்துக்கு மருந்தாக அது மாறும் ராஜா. நீங்க செய்ய போற கிருபைக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தை கொண்டு அநேகரை நீர் வெளிச்சத்தின் மக்களாக எழுப்பும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்டு மனமாற்றுதல் அடைந்து உமக்காக வாழ அர்ப்பணிக்கிற வாழ்க்கையை உருவாக்கும் சுவாமி. அப்பா, நீங்க செய்ய போற கிருபைக்காக கொடான கொடி நன்றி நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா. நீரை பொறுப்படுத்து பாதுகாத்து வழி நடத்தும். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர்
உங்களோடு இறைவாக்கின் வழியாக பேசும்போது அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஆனால் நாம விசுவாசத்தோடு இருந்து அது யாவற்றையும் பெற்றுக்கொள்ள நாம் அர்ப்பணிப்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் தின திருப்பலி வாசகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தின திருப்பலி வாசகத்தின் தியானம் நம்ம குடும்ப வாழ்க்கையில பல மாற்றுதல்களை கொண்டு வருகின்றன. ஏனெனில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தினரை தான் சந்தித்து வருகின்றார். குடும்பத்திலே மாற்றுதல் ஏற்பட்டால் நிச்சயமாகவே உலகத்திலே பல மாற்றுதல்களை கொண்டு வர நம்மால் இயலும். கணவனுக்குள் மாற்றுதல், மனைவிக்குள் மாற்றுதல், அதை தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளுக்குள் மாற்றுதல், இவ்வாறு ஒவ்வொரு குடும்பமும் இறை குடும்பமாக மாற்றம் பெறும்போது ஆண்டவர் நமக்கு அடுத்திருக்கிற வழிமரபினரை ஆசீர்வதிக்க இறைவன் காத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதங்கள் பாருங்க, அதில் சிலர் அரசராகலாம், சிலர் ஆன்மீக தலைவராகலாம், சிலர் சமூக சேவகராகலாம், சிலர் மக்களுக்கு தொண்டு செய்கிற பணியாளராய் மாறலாம். மொத்தத்தில் இறைவன் தன் திட்டத்தை குடும்பத்தின் வழியாக தான் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே கலங்காதீர்கள், என்ன நேர்ந்தாலும் உங்களுக்கு ஆசீர் வழங்க இறைவன் இயேசு ஒருவர் காத்திருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவர். நாம் மீட்பு பெற்று இறை மக்களாக பூலோகத்திலே வாழ இறைவன் சிலுவை மரணத்தை தேர்ந்து கொண்டார். உலக மக்களினம் அனைவரும் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் முதலில் குடும்பங்கள் இறைவனுக்கு சொந்தமாகணும். அப்பதான் ஒரு புதிய தலைமுறைகள் உருவாக இறைவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே ஒவ்வொரு நாள் தின திருப்பலி வாசகம் நமக்கு அது ஆசீர்வாதமாய் கொடுக்கின்றன. இன்றைய வாசகத்தை நீங்க தியானித்து பாருங்க. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு மீண்டும் ஆண்டவர் தோன்றுகின்றார். அருமையான வாசகங்கள். இன்றைக்கு அனைவருமே இதை கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். சிலர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஐயோ, எனக்கு வயசாயிடுச்சே, நான் என்ன செய்வது? அவங்களே அவர்களை தாழ்த்தி கொள்வார்கள் ஒரு புறம். இன்னொரு புறம், ஐயோ எனக்கு கண்ணு தெரியலையே, நான் எப்படி படிப்பது? அவங்களே அவங்களை குறித்து குறையா பேசிக் கொள்வாங்க. அப்படி பேசுறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு சொல்லுகின்றார். நீங்க யாரெல்லாம் இது என்னால முடியாது நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தான் அந்த வாக்கு. நீங்க யாரெல்லாம் ஐயோ நான் ஏன் தான் இருக்கேன், இறந்து போயிட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்களா, உங்களுக்கு தான் இந்த வாக்கு. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் என்னால் எதுவும் செய்ய இயலாது, நான் செயலற்று போயிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா, உங்களுக்கு தான் இந்த வாக்கு. ஏனெனில் செயலற்று இருக்கிறவர்களை செயல் புரிகிறவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. ஒன்றுமில்லாதவர்களை மீண்டும் புதுப்பித்து எழுப்புகிறவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. இன்றைய காலை தினத்தில் ஆண்டவர் இன்றைய வாசகத்தில் மிக அருமையாக தெளிவுபடுத்துகின்றார். தொடக்க நூல் 18 1 முதல் 15, Genesis chapter 18 verses 1 to 15 வாசிக்கிறோம் பாருங்க. அந்நாளில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். மம்ரே என்ற இடத்துல லோத்தோடும் ஆபிரகாமும் பிரிந்து லோத்து செழுமையான இடத்திற்கு சென்றான். ஆபிரகாம் அதை சுதந்திரமாக கொடுத்தார். நீ எடுத்துக்க, உனக்கு என்ன எந்த இடம் வேணா நீ எடுத்துக்க. சொத்து காரணமாய் வைத்து நாம சண்டை போடுவது சரியில்லை. சொத்துக்காக நாம் அல்ல, நம்ம உறவுகள் மிக அவசியம். ஆபிரகாம் குறிப்பிடுகிறார், நம்முடைய உறவுகள் மிக அவசியம், நமக்கு சொத்து முக்கியம் இல்ல, நீ எது வேணா எடுத்துக்க. இன்னைக்கு நிறைய பேர் சொத்துக்காகவே கொன்று போடுகிறதை பார்க்கின்றோம். நேற்று செய்தி பாருங்க, செய்தித்தாள்ல ஒரு மகன் அவனுடைய மகன், அதாவது ஒரு தாயுடைய மகனும் பேரப்பிள்ளையும் சேர்ந்து பெற்றோர்கள் இருவரையும் கொன்று விட்டார்கள். காரணம் என்னன்னா சொத்துக்காக.
அவங்க உள்ளம் எவ்வளவு பாதிக்கும்ல. பெற்றோர்களுக்கு பிறகு அந்த சொத்து யாருக்கு? பிள்ளைகளுக்கு தானே. அது ஏன் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லையா? அப்பா அம்மாக்கு பிறகு அந்த பிள்ளைங்களுக்கு தான் அந்த சொத்து. அவங்க வேற யாருக்கு கொடுக்க போறாங்க? சொத்தின் காரணமாக மகனும் அவனுடைய மகனும் பெற்றோர்களை கொன்று விட்டார்கள். வயதான பெற்றோர்கள், வயதான தம்பதிகள் என்று சொல்லுகிறது. வயதான தம்பதிங்க என்ன கொண்டு போறாங்க? காரணம் என்ன தெரியுமா? பைபிளை படிப்பது கிடையாது உலகத்தில் யாரும். பைபிளை படித்தால் நமக்கு புதிய அறிவுகள் கிடைக்கும். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற செயல்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதுதான் விவிலியம். இந்த திருவிவிலியம் என்பது மதத்தை உருவாக்க வந்தது கிடையாது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடவுளுடைய மார்க்கத்தை உண்டாக்க வந்தது. கடவுளுடைய மார்க்கம், கடவுளின் மார்க்கம், கடவுளின் வழி, கடவுள் மக்களிடத்தில் என்ன விரும்புகிறார் என்று செய்வதற்கான வழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடியதுதான் இந்த திருவிவிலியம், பைபிள். இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு செய்திகளை நீங்க படித்து பாருங்க, படிப்பதற்கே கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ, இதுக்கெல்லாமா இப்படி செய்கிறாங்க? இன்னைக்கு பாருங்க, கடவுள் ஆபிரகாமுக்கு தோன்றுகிறார். இது போலதான் ஆபிரகாம் தன்னுடைய உடன் சகோதரனுக்கும், இந்த நீ எடுத்துக்க, எது எந்த இடம் எடுத்துக்க. அவன் செழுமையான இடத்தை எடுத்துக்கொண்டான். ஆபிரகாமோ வறண்ட இடத்தை எடுத்துக்கொண்டார். பரவாயில்ல, நான் வறண்ட இடத்துக்கு போறேன். ஏன் சொல்லுங்க? என்கிட்ட செல்வம் வேண்டாம், என்கிட்ட என் கடவுள் இருக்கின்றார். எவரிடத்தில் ஆண்டவர் இருப்பாரோ அவங்க வறண்ட இடத்தில் இருந்தாலும் அது செழுமையாக மாறிவிடும். ஆகவே கடந்த நாட்களில படித்தோம் பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் எங்க இருக்கிறாரோ அங்கு அவர் தோன்றுகின்றார். லோத்து எங்க செழுமையான இடத்துக்கு போனான்னு அங்கு தோன்றல கடவுள். ஆபிரகாம் எங்க இருக்கின்றாரோ அங்கு ஆண்டவர் இருந்தார். ஏன் தெரியுமா? நாம என்னைக்கு விட்டு கொடுக்கிறோமோ நம்ம கூடத்தான் ஆண்டவர் இருப்பார். நாம என்னைக்கு மன்னிக்கின்றோமோ நம்ம கூடத்தான் ஆண்டவர் இருப்பார். நம்முடைய எல்லாவற்றையும் அபகரித்தாலும் சரி, நம்மளை ஓடாக்கினாலும் சரி, ஆனால் அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து காத்திருக்கும் போது நம்ம கூடத்தான் இருப்பார் ஆண்டவர். அபகரிக்கிறவர்களுக்கு அழிவு காத்திருக்கும், ஏமாற்றுகிறவர்களுக்கு அழிவு காத்திருக்கும். லோத்து செழுமை கண்டு ஓடினான். நடந்தது என்ன? சோதம் குமார நகரம் அழிவு பெற்றது. அவனும் சேர்ந்து அழிக்கப்படுகிற சூழ்நிலை வந்தது. அவனும் சேர்ந்து அழிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆபிரகாமுடைய ஜெபம் அவனை பாதுகாத்தது. இது போலதான் நம்ம குடும்பத்தில் எத்தனையோ வாக்குகளை சொன்னாலும் கேட்காமல் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் உங்க ஜெபம் அவங்களை காக்கும். ஆகவே மீண்டும் கடவுள் ஆபிரகாமுக்கு தோன்றுகின்றார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, பகலில் வெப்பம் மிகுந்த நேரம். வெப்பம்னா என்ன? உச்சி மண்டையில வெயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான வெயில், நண்பகல், நடுப்பகல். அது வெப்பம் நிறைந்த நேரம் என்றால் என்ன? சூரியன் உச்சியில் இருக்கின்றது போல. அப்ப பாருங்க, பயங்கரமான வெயில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்துல வறண்ட நிலத்துல நிக்க முடியுமா? ஆகவேதான் நாங்க ஒரு மரம், அங்க பாருங்க, அவர்கள் வெப்ப மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க அவர் கண்டார். கடவுள் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். அவரை தேடி மூவரை தூதர்களாக அவர் அனுப்பினார். 3 இறைவன் 3 தூதர்களாக ஆபிரகாமை நோக்கி பயணம் செய்தனர். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு அவர் ஓடினார். அவங்களை பார்த்த உடனே உள்ளிருந்தவர் வெளியே ஓடி அவர்களை வரவேற்கின்றார். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நாம வரவேற்குவது மிக அவசியம். அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவர்களை வர வைத்து அவர்கள் காலில் விழுந்து அவர்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து, நீர் அமர்ந்திரும், முதலில் உணவு உண்ணுவோம், பிறகு நாம் பேசுவோம். உபசரிப்பு. நாம் உபசரிப்பை கற்றுக்கொள்ளணும். நம்மை தேடி யார் வந்தாலும் முதலில அவங்களுக்கு தண்ணீரும் உண்ணுவதற்கு ஏதாகிலும் முதல்ல கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, யார் வந்தாலும் பேசியே காலத்தை தள்ளிடுவாங்க இல்லையா? இங்க பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவர்கள் அமர செய்து, உங்களுக்கு முதலில் உணவு தயாரிக்கிறேன், பிறகு நாம் பேச ஆரம்பிப்போம். அவர்களை அமர செய்து அவர் விரைந்தோடி சாராவை அழைத்து, உடனே உணவு தயார் பண்ணு,
இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவர்களை நோக்கி, என் தலைவரே, உன் கண்களில் எனக்கு அருள் கிடைத்து இருந்தாயின் நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். பாருங்க, ஏன்னா கூடாரம் இல்லையா, சின்ன கூடாரம், இடம் இல்லை. அவர் சொல்ல, இந்த மரத்தடியில கொஞ்சம் இளைப்பாறு அடிங்க, மரத்தடியில் இளைப்பாறுதல் செய்யுங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகின்றேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடரலாம். ஏனெனில் உங்கள் அடியனிடமே வந்திருக்கின்றீர்கள் என்றால், நீங்கள் என்னை தேடி வந்ததினால் கொஞ்சமாவது எங்க வீட்டில் சாப்பிடணும். நண்பர் மக்களே, உறவுகளை மேம்படுத்துகிறதுல நாம் என்றைக்குமே தீவிரமா இருக்கணும். நம்மிடத்தில் இருக்கிறதை பாருங்க. ஆபிரகாம் சொல்றார், கொஞ்சம் உணவு நான் கொடுக்கிறேன், கொஞ்சம் தான் கொடுக்கிறேன். அந்த பாசம் மிக அவசியம். கொடுப்பது அவசியம் அல்ல. நீங்க பாசத்தோடு சொல்றீங்க தெரியுமா, அதுதான் வயிற்றின் பாதி பசியை அடக்கிவிடும். சாப்பிட்டது போல இருக்கும். பலர் முகத்தெல்லாம் சுழிச்சுக்கிட்டே பேசுவாங்க. பலர் ஏந்தா வந்தாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. என் நண்பர் மக்களே, விவிலியத்தை படிக்கிறவங்க, கிறிஸ்தவங்க ஒவ்வொருவருமே இதை அறிந்து கொள்ளணும். உங்களை தேடி யார் வந்தாலும் சரி, அவங்க விரோதிகளா வந்தா கூட வரவேற்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீங்க கிறிஸ்துவை நேசிக்கிறது உண்மைனா அது செய்யப்பட வேண்டும். அது யார் வந்தாலும் நாம் உபசரிக்கணும். இது நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்து சொல்லி கொடுத்திருக்கிற வாக்கு. நம்ம தேடி யாருன்னா வரட்டும். அவர்கள் அந்நியர்களா இருந்தாலும் சரி, விரோதிகளா இருந்தாலும் சரி, வரிகளா இருந்தாலும் சரி, அவங்களை அழைத்து உபசரிப்பது மிக அவசியம். முதலிலே ஆபிரகாம் இதைதான் செய்தார். நான் கொஞ்சம் உணவு தயாரிக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார் பாருங்க. புத்துணர்வு பெற்ற பின் நாம் செல்வோம். ஏனெனில் இந்த அடியானை நீ தேடி வந்திருக்கிறீர். நீங்க சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். நீ சொன்னபடியே செய் என்று சொன்ன உடனே அதை கேட்ட ஆபிரகாம் தம் கூடாரத்துக்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பம் சுடு என்று சொன்னார். விரைவாக. இன்னைக்கு பாருங்க, இந்த விஷயத்த உங்க வீட்டுல சொல்லி பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் விரைவாகணும்னு அப்படியே கண்ணு முன்னெல்லாம் அப்படியே சொல்லியிருப்பாங்க. செஞ்சிடுவாங்களா? இல்லையா? இருக்குதா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியாத பேசுறேன் சொல்ல நினைப்பாங்க. நண்பர் மக்களே, கிறிஸ்தவ வீடு என்பது கொடுக்கின்ற வீடு. கிறிஸ்துவ குடும்பம் என்பது அரவணைக்கிற குடும்பம். கிறிஸ்துவ குடும்பம் என்பது, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இருக்கிறதை ஜெபம் பண்ணி கொடுக்கிறது. ஆபிரகாம் சொல்லுகிறார் பாருங்க, கொஞ்சம் தான் இருக்கு. ஏன்னா அவரே தாழ்பால் போட்ட வீட்டுல இருக்கிறாரு. நாமளாவது ஒரு குடிசை வீட்டுல இருப்போம், நாமளாவது ஒரு மோல்டிங் வீடு, ஒரு ஷீட் வீடு, இந்த மாதிரி இருப்போம். அன்னைக்கு அவர் பாலை நிலத்துல, வறண்ட நிலத்துல என்ன மாதிரி வீடு கட்ட முடியும்? அப்போ போய் அவர் அந்த கூடாரம், தாழ்பால் கூடாரம் போட்டு அதுக்குள்ளே இருக்கின்றார். ஆகவேதான் அவர்களை உள்ள கூட அவரை உட்கார வைக்க இடம் இல்லை அவருக்கு. நண்பர் மக்களே, நல்ல ஆழமா நாம சிந்திக்கணும். நம்ம கிட்ட என்ன இருக்கிறது என்று முக்கியம் இல்ல, நாம மற்றவங்களோடு பேசுகிற அந்த உறவு இருக்கிறதே, அதுதான் ரொம்ப அவசியம். ஒருவருக்குள் கிறிஸ்து இருப்பது உண்மை என்றால் அவங்க எல்லாரையும் அரவணைக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஒருவருக்குள் கிறிஸ்து இல்லை என்றால் எல்லாரையும் பிரித்து பிரித்து தான் பேசுவாங்க, வெட்டி வெட்டி பேசுவாங்க. பேசுறதுலயே தெரிஞ்சிடும் இவங்க உறவை வளர்க்கிறவங்களா இல்ல இருக்கிற உறவையும் துண்டிக்கிறவர்களா. இங்க பாருங்க, ஆபிரகாம் சாராய் விரைவாக, சீக்கிரம். இந்த சீக்கிரம்ன்ற வார்த்தை, சீக்கிரம் சொன்னாலே குடும்பத்துல குழப்பம் தான் வந்துடும். ஏனெனில் கிறிஸ்துவை நேசிக்காத குடும்பங்கள், பைபிளை படிக்காத குடும்பங்கள், இறைவாக்கு என்ன என்று அறியாம வாழ்கிற குடும்பங்கள், கடவுள் நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று தெரியாமல் வாழ்கிற குடும்பங்கள், கடவுள் நாம் எப்படி இந்த பூலோகத்திலே வாழ வேண்டும் என்று அறிந்து கொள்ளாமல் வாழ்கிற வாழ்க்கைகள், அப்படி தெரிந்தாலும் கூட அதை நினைவிலே வைத்துக் கொள்ளாத கிறிஸ்தவர்கள், முகம் சொல்லியிருக்கிறவர்கள், ஒரு சிலர் தான் இப்படிப்பட்ட குடும்பத்தை நாம் தேடலாம். எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அரவணைக்கிற குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆக இது எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? எவருக்குள் கடவுள் வாசம் பண்ணுகிறாரோ அவர்கள் அரவணைக்கிறவர்களாய் மாறுகின்றார்கள். எவருக்குள் கடவுள் வாசம் பண்ணுவதில்லையோ அவர்கள் வெட்டி விடுகிறதிலே தீவிரமாய் இருப்பார்கள்.
நண்பரி மக்களே, இங்க பாருங்க, அவருடைய உபசரிப்பு கொடுக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அந்த பேசுகிற முறைகள், சந்திக்கிற முறைகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது வந்தவர்களுக்கு பசியே அடங்கினது போல. உங்க பேச்சிலேயே இங்க பசி அடங்கி போயிடுச்சு. உங்களுடைய வாழ்த்து செய்தி. நண்பரி மக்களே, உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வர போவதில்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. இறந்த பிறகு நம்மை நேசிக்கிறவர்களே வருவார்களா என்று நமக்கு தெரியாது. அவருடைய சூழ்நிலை இன்றைக்கு அவ்வாறு மாறிவிட்டது. இன்றைய சூழ்நிலை பாருங்க, இன்னைக்கு சாகிறவர்களுக்கு நாம் எவ்வாறு பார்க்க முடியும்? செத்து போனவர்களை இன்னைக்கு சாவு வந்துச்சுன்னா யோசிக்கிறாங்க, ஐயோ எப்படி செத்துட்டாங்க, போலாமா வானாவா. இன்னத்தான் நெருக்கமா இருந்திருந்தாலும் இன்றைக்கு இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டால் நம்ம போவதற்கு யோசிக்கிறோம். இன்றைய நிலை அவ்வாறுதான். ஆக இங்கு பாருங்க, அந்த உபசரிப்பு எவ்வளவு அவசியம் பாருங்க. என் நண்பரி மக்களே, அவர் சீக்கிரம் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, உடனே இருக்கிற மாவை எடுத்து பிசைஞ்சு, ஏன்னா அன்னைக்கெல்லாம் மாவு தான், ரொட்டி தான், எல்லாருமே எல்லாம் தான் சாப்பிடுவாங்க அன்னைக்கு. அதுதான் இன்னைக்கும் கூட இரவுல அதே சாப்பிடணும்னு டாக்டர் சொல்றாரு. அது சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது. ஏற்கனவே அதுதான் உண்டு வாழ்ந்தவர்கள். இயேசுவில் அன்பான இறைமக்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எத்தனை விதமான விஷயங்களை ஆண்டவர் விவிலியத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கின்றார் பாருங்க. அது எப்படி உண்டார்கள் பாருங்க. ஆகவே அவர்கள் விரைவாக 3 மரக்கால் மாவை பிசைந்து அப்பம் சுடு என்றார். ஆபிரகாம் மற்றும் மந்தை ஓட்டி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொன்னர்ந்து வேலைக்காரனும் கொடுத்து அதை சமைக்கும்படி சொன்னார். ஆட்டு மந்தையில போய் தேடுறார், எது நல்லா இருக்குது. இன்னைக்கு நாம என்ன செய்வோம் இல்லையா? அவர்கிட்ட ஆட்டு மந்தை இருந்துச்சு, கொடுத்தாரு. என்கிட்ட என்ன இருக்கு, உங்ககிட்ட இன்னைக்கு என்ன இருக்குது அதை கொடுங்க. ஆனா கொடுக்கிறது தான் மிக அவசியம். பாருங்க, வந்தவர்களை எப்படி உபசரிக்கின்றார். உடனே என்ன நடந்தது? இளங்கன்றை கொடுத்து விரைவாய் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணையும் பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர் முன் வைத்தனர். பாருங்க, வெண்ணெய் பால் ரெண்டும் கலந்து செய்த உணவை அவர்கள் கொண்டு வந்து வைத்தனர். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்டார்கள். அவர் கூடாரத்தில் இருக்கின்றாள் என்று பதில் அளித்தார். அப்போது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக உனக்கு மீண்டும் வருவேன், இளவேநீர் காலம் மீண்டும் வருவேன், அப்போது உன் மனைவி சாரா ஒரு மகனை பெற்றிருப்பாள் என்று சொன்னார். மனைவி சாரால் ஒரு குழந்தையோடு கூட இருப்பாள். அவரும் பின் கூடாரத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக் கொண்டிருந்தார். கூடாரத்துக்குள்ள இருக்கிற சாரா இதை கேட்கிறா நல்லா காதுல. ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களா இருந்தார்கள். வயது முதிர்ந்தவர்கள். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிற்று. மாதவிடாய், பெண்களுக்கு மாதவிடாய் என்பது மிக அவசியம் என்று இன்றைக்கு அறிந்திருக்கின்றீர்கள். அவைகள் கூட நின்று போயிட்டுனா வயசாயிடுச்சு. ஆக மாதவிடாய் நின்று போய்விட்டிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, அவளுக்குள்ளே அவர் சிரித்து, நானோ கிழவி ஆயிற்று. பாருங்க, சாரா என்ன சொல்லிக்கிற, நான் கிழவி. ஏன்னா சாராவுக்கு வயசு அப்ப எவ்வளவு பாருங்க, 90 வயசு. நானும் கிழவி ஆயிற்று. என் தலைவரே, வயது முதிர்ந்தவர் என இன்பமா என்று சொன்னார். இந்த வயசான காலத்துல எனக்கு இன்பமா? வயசு இருக்கிற காலத்துல எல்லாம் இன்பம் போயிடுச்சு. இப்ப வயசாகி கிழவி வயசுல போய் எனக்கு இன்பமா? என் நண்பர் மக்களே, கடவுள் உன்மேல் பார்வை செலுத்தும் போது உனக்கு என்ன வயது என்று பார்க்க மாட்டார், உன்னை உயர்த்ததான் பார்ப்பார். ஏனெனில் அவருக்கு வயது முரண்பாடு இல்லை. அவருக்கு வயது முரண்பாடு இல்லை. நமக்கு 1000 வருஷம் என்றால் அவருக்கு ஒரு நாள். நமக்கு 1000 வருஷம், அவர் பார்வையில் அது ஒரு நாள். ஆக நம்முடைய வயது அவருடைய பார்வையில பெரிதாக தெரிவது கிடையாது. நாம தான் சொல்லிக்குவோம், நானோ கிழவி. சாரா சொல்றா, நானோ கிழவி என்று சொல்லிக் கொண்ட. அப்போது ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளா இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள் என்று வெளியே இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த 3 தூதருங்க பாருங்க, அவங்க ஆபிரகாம் சொல்றாங்க, ஏன் இப்படி சிரிக்கிறாள்? ஆண்டவரால் ஆகாதது
எதுவும் உண்டோ ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேனிற் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன், அப்போது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று அவர் சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டிருந்தது. அதற்கு ஆண்டவர் இல்லை, நீ சிரித்தாய் என்று சொன்னார். ஆம் இறை மக்களே, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இறைவன் காண்பார். நாம நினைக்கிறது கூட இறைவன் காண்பார். நாம நினைச்சத சில நேரத்துல சொல்லாம போயிடுவோம், சொல்லணும்னு வாய் வரும் சொல்லாம போயிடுவோம், அத கூட அவர் காண்பார். இந்த முதல் வாசகம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்குகிற இறைவன் என்று வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு உங்க குடும்பத்துல என்ன குறை இருக்கிறது? நம்பிக்கை மிக அவசியம், மிக மிக அவசியம். ஏனெனில் ஆபிரகாம் நம்பினார். கடவுள் வயதான காலத்தில கூட உன் சந்நிதி பெருகும் என்று வாக்களித்தபடியே அவர் செய்ய தொடங்கினார். ஆபிரகாமுக்கு 100 வயதிலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சாராவுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது. என் நண்பர் மக்களே, உலகத்தில இன்றைக்கு இப்பேர் பெற்றவர்கள் குழந்தை பிறந்திருக்கிறதா? நிச்சயம். போன ஆண்டு பேப்பர் செய்தியில பார்த்திருக்கலாம். அயல் நாட்டில 76 வயது கொண்ட ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது. பிரைஸ் தி லார்ட். என் நண்பர் மக்களே, இன்றும் ஆண்டவர் நம்மை காண்கின்றவராக இருக்கின்றார். மலட்டு தனத்தில் இருக்கிற அன்பு பெண்கள் சகோதரிகளே, நீ ஆண்டவரை தேடு. உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் தேவைகளை சந்திக்கிறவர், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் காத்து நடத்துகிறவர், உன்னையும் என்னையும் வழி நடத்துகிற இறைவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் பார்வையில் நாம் தென்பட வேண்டும். அவர் நம்மை நினைவு கூற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் இறை சமூகத்தை நாம் தேட வேண்டும், அவரோடு பேச வேண்டும். அவரோடு பேச பேச ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இதான் இன்றைய முதல் வாசகம் கற்றுக் கொடுக்கிறது. எவரெல்லாம் அவரோடு பேசிக்கொண்டே இருப்பார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை நினைவு கூர்ந்து விட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கிற என்ன குறைகள் இருந்தாலும் சரி, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத குறை, இன்றைக்கு நமக்கு வேற குறைகள் இருக்கலாம். நமக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறைகளை உடனே நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார். இன்றைய காலங்களை பார்க்கும்போது, குறிப்பாக ஜூன் மாதத்தில இந்த நாளில அநேக பேர் கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஐயோ, என்ன செய்வது தெரியவில்லையே. ஆண்டவரை நோக்கிப்பார். இந்த மாதங்களிலே ஸ்கூல் ஃபீஸ் கட்ட நினைக்கலாம், என்ன செய்வது தெரியவில்லையே. ஆண்டவரை நோக்கிப்பார், வழிகளை திறப்பார். இந்த மாதத்திலே உணவுக்கான வழி இல்லையே, ஆண்டவரை நோக்கிப்பார், உன் அப்பத்தை ஆஸ்வதிப்பார். நமக்கு தேவைகள் என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவர் பார்வைக்கு செல்ல வேண்டும் என்றால் முதலில் நாம் அவர் கண்ணுக்கு தென்பட வேண்டும். அதற்கு 2 வழிதான். 1 இறைவாக்கு வாசிப்பது, 2 ஜெபிப்பது. இறைவாக்கு வாசித்து ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் இறைவன் இன்றைக்கு எதிர்பார்க்கின்றார். வேறு எதுவுமே நம்மிடத்தில் அல்ல. ஆகவேதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை பாருங்க. ஒருவன் வந்து ஆண்டவரிடத்துல ஜெபித்தான். என்ன ஜெபித்தான்? என் வீட்டில் இருக்கிற பணியாளன் சுகவீனமா இருக்கின்றான், நீர் வாரும். இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5-17 வாசிக்கும் போது பாருங்க. அக்காலத்தில் இயேசு கப்பர்நகூமுக்கு சென்ற போது நூற்றுவர் தலைவன் இயேசுவை சந்தித்து அவரிடம் உதவி கேட்டான். என்ன உதவி கேட்டான்? ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கின்றான். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நேற்றைய செய்தி பார்க்கும் போது கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை குணமடைந்து திரும்பினாலும் அவர்கள் முகத்திலோ உடலிலோ ஏதோ ஒரு பாகம் பாதிக்கப்படுமா. குறிப்பாக முகம் கூட பாதிக்கப்படுமா. ஒருவேளை அப்படி கோணிகளான்னு கூட வந்து நியூஸ்ல காட்டுறாங்க. சிலருக்கு அப்படி ஆகலாம், பாகங்கள் பாதிக்கப்படலாம். கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க சுகமாகி வந்த பிறகு ஏதோ ஒரு பாகம் அவர்களுக்கு நிச்சயம் பாதிப்படையும்னு உலகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் உன்னில் இருக்கிறவர் பெரியவராயிருந்தால் உன்னுடைய எந்த பாகமும் பாதிக்கப்படாது. ஏனெனில் உலகத்தில் இருக்கிற மருத்துவரை காட்டிலும்
நமக்குள் இருக்கிற ஆண்டவர் இயேசு மருத்துவர், பெரியவர், உன் பாகத்தை காக்கின்றவர். அவர் சிலுவையில் ஏற்கனவே நமக்காகவே மரணத்தை அனுபவித்தவர். நம்மை காக்கும்படி சிலுவை மரணத்தை தேர்ந்து கொண்டவர். ஆக அவரை நேசிக்கிறவர்களுக்கு அது நடக்க இயலாது. நேசிக்கிறவங்க எல்லாரும் காக்கப்படுவாங்க. இங்க பாருங்க, அவன் கேட்கின்றான், என் பையன் முடக்குவாதத்தால் முடங்கி கிடக்கிறான். ஆகவே இயேசுவே வந்து அவனை குணமாக்கும் என்று கேட்டான். அதற்கு நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். ஆண்டவரே, என் வீட்டிற்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். எப்படி தன்னை தாழ்த்துகிறார் பாருங்க இயேசு கிட்ட. இதுதான், இந்த வசனத்தை தான் ஒவ்வொரு திருப்பள்ளியிலுமே நன்மை வாங்குவதற்கு முன்பாக நாம் சொல்லுகிறோம். என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஆன்மா நலமடையும். இதை ஒவ்வொரு முறையும் நன்மை வாங்கறதுக்கு முன்னாடி சொல்றேன் தெரியுமா? அது இந்த வசனம் தான். என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும், என் ஆன்மா நலமடையும் என்று சொல்லுகிறோமே. இந்த வாக்கு சொன்னது இந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவிடத்திலே சொன்னான், நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஆனால் அவன் எப்பேறு பெற்றவன்? அவன் சொல்லுகிறான் பாருங்க, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். நூற்றுவர் தலைவன் என்றால் பொருள் என்ன? இன்றைக்கு ஒரு பெரிய தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒப்பிடலாம், அதை போலீஸ் கமிஷனருக்கு ஒப்பிடலாம், அவர் கீழே பெரிய படைகள் இருக்கின்றார்கள். அல்லது ஒரு நாட்டு தலைவனுக்கு ஒப்பிடலாம், பெரிய அநேக பேர் அவர் பார்வையில் இருக்கின்றார்கள் இல்லையா? அப்ப நான் ஒரு நூற்றுவர் தலைவன். அவன் என்ன செய்கிறான் என்றால் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரர்கள் உள்ளனர். பாருங்க, படை வீரர்கள் உள்ளனர். ஆகவே நான் அவர்கள் ஒருவிடம் செல் என்றால் அவன் செல்வான், ஒருவரிடம் வருக என்றால் அவன் வருகிறான், இன்னொருவரிடம் பணி அவரை பார்த்து இதை செய் என்றால் அவன் செய்கிறான் என்றார். அவ்வளவு ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவன். ஆனாலும் உம்மிடம் நான் வரும்போது என் அதிகாரம் ஒன்றும் இல்லை, என் அதிகாரம் ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் உம்மை நான் தேடி வந்திருக்கின்றேன். நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எத்தனையோ என் கீழ் எத்தனையோ பேருக்கு நான் அதிகாரிக்கு உட்பட்டிருந்தாலும், உம்மிடத்திலே உமக்கு நான் பணிந்திருக்கின்றேன். நீர் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லும், நான் உலகை ஆளலாம், மக்களை ஆளலாம், யாரை வேண்டுமானாலும் ஆளலாம், நான் யாரை வேண்டுமானாலும் அடக்கலாம். ஆனால் நான் உம்மை தேடி வரும்போது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும். என் நண்பரி மக்களே, எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்க. இன்னைக்கு நம் வாழ்க்கையில் இது மிக அவசியம். அவன் எப்படி தன்னை தாழ்த்தி வேண்டுகின்றான். அப்போது இதை கேட்ட இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வருவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அவரை தேடி வந்த ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில முகஸ்துதி செய்யறாங்களா இல்ல உள்ளத்திலிருந்தா பேசுறாங்களான்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நண்பரி மக்களே, என்ன அழகான வாக்கு பாருங்க. இஸ்ராயேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலே மேற்கில் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரிமையாளர்களோ புறம்பே உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். பாருங்க, அரசுக்கு உரியவர்களோ புறம்பே இருளிலே தள்ளப்படுவார்கள். அரசுனா என்ன அர்த்தம்? அதிகாரம். யாரெல்லாம் தன்னை ஒரு பெரிய அதிகாரியா காட்டிக்கிறாங்களோ, நான் சொல்றது அவங்க எல்லாம் இருளிலே தள்ளப்படுவாங்களாம். யாரெல்லாம் அதிகாரம் இருந்தாலும் தாழ்மையோடு பணி செய்வார்களோ அவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆகவே நடந்தது என்ன பாருங்க. அவரை பார்த்து சொன்னார், பின்னர் நூற்றுவர் தலைவனுக்கு, நீ போகலாம், உன் நம்பிக்கை உன் மகனை குணமாக்கும் என்று அந்நேரமே அவன் மையன் குணமானான். இயேசு பேதுருவின் வீட்டுக்கு சென்ற போது பேதுருவின் மாமியார் காய்ச்சலில் படுத்திருந்ததை கண்டார். இயேசு அவரை கை தொட்டதும் காய்ச்சல் நீங்கிவிட்டது. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்.
பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். ஒரு வார்த்தை சொல்ல அது விலகி ஓடி போயின. மேலும் எல்லா நேர்மையாளர்களையும் அவர் குணமாக்கினார். பாருங்க, எல்லா நேர்மையாளர்கள் மிக அவசியம். நமக்குள்ள இருக்கிற நோய்கள், நமக்குள்ள இருக்கிற எல்லா பாவங்கள் கழுவப்படணும், விடுதலை அடையணும்னு சொன்னா நாம நேர்மையா மாறினாதான் கிடைக்கும். நேர்மையானவர்களை தான் அவர் குணமாக்குவார். நேர்மையா குணமாக்கி இவ்வாறு அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், தம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறினது. நன்றி மக்களே, வாசனங்கள் எந்த அளவுக்கு நமக்கு புத்துயிர் அளிக்கின்றன. படிங்கள், பைபிளை படிங்க. Read the Bible. The deliverance will take place in your life. Whatever the sin, whatever the difficulties, whatever it may be, any problem you can face in your family, read the Bible and start praying with the Lord. He will give you the deliverance. Which heart is having the word of God, they will get the deliverance. Which heart doesn't have the word of God, the deliverance won't take place in our life. Why we need the deliverance? Why we need the word in the heart that makes us to live as a purified life? When purification takes place in our life, that Jesus will come and protect us. He will strengthen, He will give deliverance, He will do anything, whatever our need is there. என்னென்று மக்களே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்தையுமே கொடுப்பதற்கு தான் அவர் காத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டியது ஒரே வழிதான். ஒவ்வொரு நாளும் பைபிளை மட்டும் படிங்க, மிச்சதெல்லாம் தூக்கி வச்சிடுங்க சைட்ல. இதுவரைக்கும் எந்தெந்த புக்கு படிச்சிருப்பீங்களோ எல்லா புக்கத்துக்கு சைட்ல வச்சிடுங்க. பைபிளை படிக்க ஆரம்பிங்க. அன்னன்னைக்கு திருப்பலி வாசகத்தை எடுத்து படிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புத்துயிர் அளிக்கிற வாக்கு நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு முதல் வாசகத்தில் ஆபிரகாமுக்கு புத்துயிர் அளித்தார் ஆண்டவர். அடுத்த முறை நான் சந்திக்கும் போது நீ குழந்தை வைத்திருப்பாய். ஏனெனில் அவருடைய உதாரத்துவமான மனசு, கொடுக்கிற அந்த மனசு, கவனிக்கிற அந்த மனசு, அரவணைக்கிற அந்த மனசு இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் வரும் என்றால் நிச்சயம் உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அது போல வேண்டுதல், நற்செய்தி வாசகம், ஜெபம் சொல்லுகிறது. அவன் வேண்டினான். நான் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும், என்கிட்ட எவ்வளவு அந்தஸ்து இருந்தாலும், நான் எவ்வளவு பெரிய பங்களா பில்டிங் கட்டி இருந்தாலும், எனக்கு கீழே 100 பேர் வேலை செஞ்சாலும், ஆனால் நான் உமக்கு கீழே தான் இருக்கின்றேன். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், இங்கிருந்து நீங்க சொன்னாலே என் பையன் அங்க குணமாயிடும். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க, இல்லையா? ஆக ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கை வைத்துதான் உங்களை குணமாக்குவார். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இயேசு செய்வார் என்று நம்புங்க. இயேசுவின் பின்னே பயணம் செய்யுங்க. அந்த ஆண்டவர் உங்களையும் உங்க வீட்டாரையும் நிச்சயம் காப்பார். ஆகவேதான் இன்றைக்கு திருப்பாடல் வாசிக்கும் போது, இன்னைக்கு திருப்பாடல் பதிலுரை பாடல் என்ன தெரியுமா? லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 47 55 என்ன சொல்கிறது? ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் காட்டுவார். ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை என்னைக்குமே நினைவிலே காட்டுவார். சொன்னது யார்? தூய கன்னிமரியா. வாழ்க்கையில் செய்த அந்த அனுபவ பாடல் தான் இந்த இன்றைக்கு திருப்பாடலாய் அமைந்திருக்கின்றது. அவர் என்றைக்கும் தன் இரக்கத்தை காட்டுகிறதில அவர் தெளிவாய் இருப்பார். உனக்கும் அந்த இரக்கத்தை காட்டுகிற இறைவன் உன்னோடு இருக்கின்றார். படிங்கள், விடுதலை அடைங்கள், குடும்பமாக ஜெபிக்கிற குடும்பமாய் மாறுங்கள். ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு திருப்பலி வாசகத்தை எடுத்து வச்சு ஒருத்தர் ஒரு வாசகம் படிங்க. உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்க வீட்டை பாதுகாப்பார். இன்றைய உலக செய்திகள் பொல்லாதவைகளாய் இருக்கின்றன. டெல்டா பிளஸ் என்ற கொரோனா இப்போது 3வது அலையாக தொடங்கிவிட்டது. அதனுடைய விளக்கங்கள் படித்தீர்கள் என்றால் பயந்து போய்விடுவீர்கள். ஒவ்வொரு விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். ஒருவர் சொல்லுகின்றார், 2 இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா கூட அவர்கள் காக்கப்படுவார்கள், 1 போட்டிருந்தால் அவர்கள் பாதி அளவு பாதிக்கப்படுவார்கள், 1 கூட போடலைன்னா முழுசா பாதிக்கப்படுவாங்க. அந்த பாதிப்பு எப்படி இருக்கும்னு நியூஸ்ல காட்டினா பார்த்தா பயந்து போயிடுவீங்க.
கவலைப்படாதீங்க. இந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இயேசு உனக்குள் இருந்தால் உன்னை எந்த கொள்ளை நோயும் தாங்க முடியாது. அதுக்கு ஒரே வழி, பைபிளை படிக்கணும், நம்மை மாற்றிக்கொள்ளணும். கடவுள் விரும்புகிறது போல நம்மை மாற்ற வேண்டும். அதற்கு பைபிள் ஒன்னேதான் வழி. It's one and only sent by God to this world is Bible. Whoever read, whoever believe the word, they will be saved in the life. நண்பரே மக்களே, படிக்க ஆரம்பிச்சு பாருங்க. படிக்கிறவங்க மீட்கப்படுவீங்க. அதற்கேற்றவாறு வாழ முயற்சிக்கிறவங்க பாதுகாக்கப்படுவீங்க. வேற படிக்கிறதோடு நிறுத்தி விடுவது கிடையாது. அதற்கேற்றவாறு நம்ம வாழ்க்கைகளையும் நம்ம எண்ணங்களையும் மாற்றிக்கொண்டு அது செய்கிறது போல நாம இயங்கும் போது நம்மை காக்கும்படி இறைவன் இருப்பார். நீங்க படிக்கிறதே இல்லைன்னா வந்த பிறகு கடவுளேனா உன்னை யாருன்னே தெரியாது, எப்படி காப்பாற்றுவார்? ஆகவே ஒவ்வொரு நாளும் படிக்கிறதின் வழியாக, அவரோடு பேசுகிறதின் வழியாக நாம் யார் என்று அவர் அறிவார். நிச்சயம் நம்மை காக்க அவர் கடந்து வருவார். ஆகவே என் நண்பரே மக்களே, கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்பு தகப்பனை, இந்த கால வேளைக்காக உம்மை போற்றுகின்றோம். உம்முடைய அருள் பேராற்றலை கண்டுணரும்படி எங்களுக்கு நீங்க செய்த மகா இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் சகல அதிகாரங்கள் நீர் கொடுத்திருக்கிறீராச்சா. அவைகளை நாங்கள் உமது வார்த்தையினால் ஆட்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை மன்னியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வயதான தாய் தகப்பன்மார்களை நீர் ஆசீர்வதியும். அவங்க மன கவலையிலிருந்து விடுதலை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். அன்றே மலடியா இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம். மலட்டு தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வல்லவர் ராஜா. வயது உடைய பார்வையிலே முரண்பாடற்றது. உமது பிள்ளைகள் ஏங்கி தவிக்கிறவர்களுக்கு நீர் ஆறுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையில் வளர்ச்சி அடைந்து உடைய ஆற்றல் பெற்றவர்களாய் வாழட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டு துன்பப்படுகிறார்களோ, இன்றைக்கு நூற்றுவர் தலைவர் உம்மை தேடி வந்து செபித்து குணமடைந்தது போல, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை தேடி வந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்குவீராக. நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதியும், குணப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. பேதுரு மாமியார் ஜலத்தில் இருக்கும் போது அவங்க கையை பிடித்த மாந்திரத்தில் குணமடைந்தது. நூற்றுவர் தலைவன் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டில் இருக்கிற மகன் குணமடைவான் என்று சொன்னது போல நீர் ஒரு வார்த்தையினால் குணமாக்கினீரே, அது போல இன்றைக்கு ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் குணமாக்குவீராக. உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதியும். உலகத்தில் இருக்கிற அனைவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நினைவு கூறுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய அருள் பேராற்றல் உமது பிள்ளைகளை காப்பதாக. வெவ்வேறு பெயர்களில் இருந்தாலும், வெவ்வேறு மொழிகளில் இருந்தாலும், வெவ்வேறு இனத்தில் இருந்தாலும், இயேசுவே என்று நினைக்கிற உள்ளங்கள் மேல் நீர் மனம் இறங்குவீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். எங்க நாட்டு தலைவர்கள், பிரசிடென்ட்டுக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எம்பிஸ்க்காக, சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக, எம்எல்ஏஸ்க்காக, கார்பரேட்டர்ஸ், கவுன்சிலர்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், கலெக்டர்ஸ் ஜெபிக்கிற ஆண்டவரே. இவங்க எல்லாரையும் நீங்க நல் ஆசினால் நிரப்பி மக்களை நல்வழியில் நடத்தக்கூடிய ஞானத்தினால் நிரப்பீராக. போலீஸுக்காக, ஏர்போர்ஸ், நேவிக்காக நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. மிலிட்டரிக்காக, பார்டர் செக்யூரிட்டிஸுக்காக ஆண்டவரே இந்த நாளில நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களை காப்பகத்தில் இருக்கிறதினால் அனைவரும் நன்றாய் காக்கிற ஆசீர்வாதத்தினால் நிரப்பீராக. நிறைய டாக்டர்ஸ்க்காக, நர்ஸ்க்காக, கம்பவுண்டர்ஸ்க்காக, ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இவங்க எல்லாரையும் மக்களுக்கு பணி செய்கிறதுல, சேவை செய்கிறதுல அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களை ஆசீர்வதியும். பணமின்றி வேதனையோடு கலக்கமாய் இருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு இன்னும் ஃபீஸ் கட்டவில்லை என்று நினைக்கிற குடும்பங்களை நீங்க ஆசீர்வதியும். உணவுக்காக பரிதவிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதியும். வேலை இல்லாமல் திண்டாடுகிறவர்களை நீங்க ஆசீர்வதியும். புதிய வழிகளை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீ திறந்து கொடுப்பீராக. அனைவரையும் பாதத்திலே நாங்கள் சமர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெபத்திலே இந்த நாள் முழுவதும் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதியும். எல்லோரையும் பாதத்தில் அர்ப்பணித்து
எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடி மதாசிரை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான இறைமக்களே, கவலை கொள்ளாதீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இருக்கின்றோம். உங்களுடைய தேவைகள் ஆண்டவர் நிச்சயம் பூர்த்தி செய்வார். நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை தான் விடுதலை. ஆபிரகாம் நம்பினார், குழந்தை கிடைத்தது. நூற்றுவ தலைவன் நம்பினான், அவன் வீட்டில் இருந்த சுகவீனமானவன் சுகமடைந்தான். பேதுரு தன் ஆண்டவரை வீட்டுக்கு அழைத்து சென்றார். அவங்க மாமியார் ஜுரத்திலிருந்து விடுதலை அடைந்தார். நண்பரே மக்களே, அனைவரையும் குணமாக்கிற இயேசு நம்மோடு இருக்கும் போது நம்ம எல்லா தேவைகளையும் நிச்சயம் அவர் சந்திப்பார். ஆகவே இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் படிங்க. இன்றைக்கு வாசகத்தை எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கு தொடக்க நூல் 18:1-15, Genesis chapter 18 verses 1-15, பதிலுரை பாடல் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47-55 வரைக்கும் மரியாள் கடவுளை புகழ்ந்து பாடினது, என் தாய் என் ஆண்டவரை புகழ்ந்து பாடின பாடல் வாசிங்க. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 47 வாசிக்கும் போது இந்த வாசகம் இருக்கும். அதான் பதிலுரை பாடல். St. Luke chapter 1 verses 47-55. அதை தொடர்ந்து இன்றைக்கு நற்செய்தி பார்க்கும்போது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5-17, Matthew chapter 8 verse 5-17. Read with the family and spend time to God every day, at least half an hour in a day. குடும்பமா ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து மெழுகுத்திரி ஏற்றி ஆண்டவரிடத்துல இந்த வாசகத்தை படித்து ஜெபிங்க. பாதுகாப்பு உங்க வீட்டை தேடி வரும். ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. தினந்தோறும் நேரத்தை பிக்ஸ் பண்ணி குடும்பத்துல பைபிளை படிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வீட்டிலே தங்கியிருப்பார். உங்க வீட்டு குறைகள் எல்லாம் மாறி போகும். இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. உங்களுக்காக நாங்க எப்போதும் ஜெபிக்க காத்திருக்கிறோம். எங்களுடைய தொலைபேசி நம்பர் 89477295 8904477 எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் பைபிள் இல்லாதவங்க எங்களோடு வாட்ஸ்அப் வழியாக உங்க வீட்டு விலாசத்தை அனுப்புங்க. உங்களுக்கு கொரியர் வழியா இந்த விவிலியம் உங்களுக்கு அனுப்பி கொடுக்கப்படும். நீங்க படிக்கலாம் தினந்தோறும். உங்களுக்காகவே ஆண்டவர் காத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். இறை மக்களாக வாழுங்கள். நாளை ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு நாங்க திரும்பவும் உங்க மத்தியில வரும். குடும்பமா 1 மணி நேரம் காத்திருங்க. Just 1 hour. Be with us. God will bless you. Until that, the God is there with you. உங்களோடு கூட இறைவன் இருப்பார். இறைவன் உங்களை காப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.